டிகேடியூசியின் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. வணக்கம். விழுப்புரம் பொதுமக்கள் அனைவருக்கும் என்ஆர் பாலமுருகன், மாவட்ட செயலாளர், இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கு நேரலையில் ஒரு முக்கிய செய்தியாக பதிவிடுகின்றேன். இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் காவல்துறைக்கு சவால் விடும் குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சமூக விரோத செயலில் ஈடுபட்டு வரும் சமூக விரோதிகளால் வாகன திருட்டு, தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து தாலி செயின் அறுப்பு, இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் செல்போன் பறிப்பு, பல குற்றச்சம்பவங்கள் இந்த மாவட்டம் முழுவதும் அரங்கேறி நடைபெற்று வருகின்றது. இதற்காக தனிப்படையை அமைத்து காவல்துறை ஒரு கட்டத்தில் அவர்களை தேடி வருகின்றார்கள். இந்த நிலையில் இந்த விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் அனைத்து ஊராட்சிகளிலும் இன்றைக்கு 13 ஊராட்சி ஒன்றியங்கள் இந்த மாவட்டம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. பல கிராமங்கள், மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றது. அனைத்து ஊராட்சி மன்ற தலைவருக்கும் மதிப்புக்குரிய விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். கண்காணிப்பு கேமரா அனைத்து ஊராட்சி குக்கிராமங்களும் பிரதான சாலைகளிலும், இன்றைக்கு விழுப்புரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் சாலைகளிலும் அதிகப்படியான நவீன கேமராக்கள் பொருத்த வேண்டும். இந்த கேமராக்களால் பல குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை தெல்லை தெளிவாக கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஏதுவாக அமையும், பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும். இன்றைக்கு கண்டமங்கலம் ஒன்றியத்திலே சேசாங்கனூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட குரான்பாளையம் பகுதியிலே பகல் 12 மணிக்கு திருக்குனூர் சென்று தன் பிள்ளையை கல்விச்சாலையிலிருந்து அழைத்து வந்த அந்த பெண்ணை வழிமறித்து கத்தி முனையில் 7.5 பவுன் தங்கச் செயினை பறித்துள்ளார்கள். இதுபோல் பல குற்றச்சம்பவங்களுக்கு சவாலாக அமைகின்றது. எனவே மதிப்புக்குரிய காவல்துறை, மாவட்ட ஆட்சியர் இந்த கண்காணிப்பு கேமராவை துரிதப்படுத்த வேண்டும். இன்றைக்கு கண்காணிப்பு கேமரா அனைவரும் செய்து கொடுக்க இன்றைக்கு இந்த மாவட்டம் முழுவதும் பல வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் கோரிக்கையாக வைக்கலாம். அது மட்டுமல்ல, தமிழக முதலமைச்சர் பல ஊராட்சிகளுக்கு இது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி தர வேண்டுகோளாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து ஊராட்சிகளிலும், கிராமங்களிலும், குக்கிராமங்களிலும் இந்த கண்காணிப்பு கேமராவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக அமைய இந்த சம்பவத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி விழுப்புரம் மாவட்ட குழு சார்பில் என்ஆர் பாலமுருகன், மாவட்ட செயலாளர், வேண்டுகோளாக வைக்கின்றேன். இந்த காணொளிக்கு பிறகு உடனடியாக நடவடிக்கை எடுப்பீர் என்று நம்புகின்றேன். நன்றி.